ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். யாஷிக் ஆனந்த் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ வீடியோக்களை வெளியிட்டிருப்பாங்க, நிறைய ஆடை குறைத்து, நிறைய ஆபாசமான வீடியோக்கள், நிறைய கவர்ச்சியான வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஃபேமஸே ஆகலைங்க. சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்க ஒரு வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் மீல வந்துட்டு அவங்க வெட்டுன்னு வெட்டுற அந்த வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம யாஷிக் ஆனந்த் சாப்பாடு போட்டு சாம்பார், ரசம், அப்பளம், பொரியல்னு குழச்சி அடிக்கிறாங்க. பாயாசத்தை கிட்டலாம் எடுத்துன்னு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது என்னவோ கரெக்ட் தாங்க. எல்லாரும் ஏதாவது ஒன்று புதுசாக யோசிக்கணும்ல. யாஷிக் ஆனந்த் வந்துட்டு நார்மலாக எப்போவுமே கவர்ச்சி ஆபாசமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு சலிப்பு தட்டிச்சு போல் எல்லாருக்குமே. ஸோ அதுக்கு ஒன்றும் பெருசாக வியூவர்ஸோ இல்லை லைக்ஸோ ஃபாலோவர்ஸோ வரதே கிடையாது. பட் ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் 2 நாளாக வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்குன்னா காரணம் இல்லாமல் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அவங்களோட பிளாக்ஸில் வீடியோஸ் எடுத்து போகிறதுனாலே வந்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பேரும் கிடைக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் மக்களால் ஈர்க்கவும் படுது அப்படின்றது தான் உண்மைன்றது நல்லாவே தெரியுது. வர வர மக்கள் கிட்ட வந்துட்டு கவர்ச்சியை விட வந்துட்டு கொஞ்சம் இந்த இன்னோவேட்டிவாக அப்படி இல்லைனா வந்துட்டு நார்மலைஸாக இருக்க மாதிரி ப்ராக்டிக்கலான லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு வீடியோவாக பார்க்க மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.